மதிய நேரம் நல்ல ஒரு மழை பெஞ்சுது. சரி இந்த டைமுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு ஏதாவது காரமாக செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் ஒரு பாவக்காய் இருந்துச்சு. இதை வச்சு ஒரு புளிக்குழம்பு செஞ்சேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பாவக்காய் பொடுசாக கட் பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சுட்டு தேங்காய் கொஞ்சமாக சொரவிட்டு வெங்காயம் பூண்டு உரிக்கிற வேலையெல்லாம் என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது கூட வந்துட்டு வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம சொரவி வச்சு தேங்காய் அண்ட் வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு வணக்கிட்டு டிஸ்பிளேல இருக்க இன்க்ரீடியன்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் நல்லா பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது கூட வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக வெட்டி வணக்கிட்டு அது கூட வெட்டி வச்சு இந்த பாவக்காய் ஆட் பண்ணி கசப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் தக்காளி போட்டுக்கலாம். கொதி வந்ததும் புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காரக்குழம்புக்கு நான் வந்து அவரைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுவேன். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாவக்காவே பிடிக்காதவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.